ஒரு நம்பிக்கைத்தனம் உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக நாங்கள் எடுக்கிற அந்த செய்தியை பார்த்துச்சுனாக்கா அது ஒரு உத்தியோகபூர்வமான செய்தி தளத்திலிருந்து தான் எடுக்கிறோம். அடுத்த திகதி எத்தனையாம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாக்கா எதிர்வரும் புதன்கிழமை என்று கூறியிருந்தார்கள். ஒரு சில யூடியூபர்களும் கூறியிருந்தார்கள், அவர்களின் குடும்பங்களிலும் ஒரு சிலர் கூறியிருந்தார்கள். ஆனால் நான் பார்த்த ஒரு உத்தியோகபூர்வ தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதிர்வரும் 23ஆம் தேதி என்று போட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேள்வி கூட கேளுங்கன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் பால் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி, பால் தான் சாப்பிடுவீங்க நாளைக்கிட்டு சொல்கிறார். செய்தி தளத்திலிருந்து தான் எடுக்கிறோம். இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், புரோவுடைய சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதில் நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவருடைய குடும்பங்களாக இருக்கட்டும், அவர்கள் வெளியிட்ட ஒரு டேட்டை பார்த்து சொன்னாங்க, இனி அடுத்த திகதி எத்தனையாம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. எதிர்வரும் புதன்கிழமை என்று கூறியிருந்தார்கள். ஒரு சில யூடியூபர்களும் கூறியிருந்தார்கள், அவர்களின் குடும்பங்களிலும் ஒரு சிலர் கூறியிருந்தார்கள். பாலை குடின்னு குடித்திருக்காங்க, ஆனால் அவர் குடிக்க மாட்டேன், நான் பாலை குடிக்க மாட்டேன்னு அவர் கத்திருக்கிறார். ஆனால் அவங்க உடையில இந்த கள்ளக்கோஷ்டி அவரை பிடிச்சி செம்மையாக சாத்தி அடித்து பாலை கொடுத்துருக்காங்க, குடிறான்னு சொல்லி குடிச்சிருக்கார். எடுத்துட்டுருக்குது. அந்த ஒத்தையடி பாதைக்கு பக்கத்தில் பெரிய உயரமான மரங்கள்லாம் நிற்கின்றது. அந்த மரத்து உச்சியில் ஏறி உட்கார்ந்துட்டார். நான் அன்றைக்கு உண்ணாவிரதம், எதுவுமே சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னு சொல்லி. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 12ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் இருக்கிறவர்களுக்கு நோட்டிஸாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எப்போவுமே நம்ம ஒரு செய்தியை உங்களுக்கு தருகின்ற பொழுது அது ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் ஆசைப்படுவது. அந்த செய்தி நிச்சயமாக அந்த செய்தியை பார்க்குற நீங்கள் அதில் ஒரு நம்பிக்கைத்தனம் உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக நாங்கள் எடுக்கிற அந்த செய்தியை பார்த்துச்சுனாக்கா அது ஒரு உத்தியோகபூர்வமான செய்தி தளத்திலிருந்து தான் எடுக்கிறோம். இப்போ நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், புரோவுடைய சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அதில் நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அவருடைய குடும்பங்களாக இருக்கட்டும், அவர்கள் வெளியிட்ட ஒரு டேட்டை பார்த்து சொன்னாங்க, இனி அடுத்த திகதி எத்தனையாம் தேதி நியமிக்கப்பட்டிருக்கிறது சொன்னாங்க. எதிர்வரும் புதன்கிழமை என்று கூறியிருந்தார்கள். ஒரு சில யூடியூபர்களும் கூறியிருந்தார்கள், அவர்களின் குடும்பங்களிலும் ஒரு சிலர் கூறியிருந்தார்கள். ஆனால் நான் பார்த்த ஒரு உத்தியோகபூர்வ தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எதிர்வரும் 23ஆம் தேதி என்று போட்டிருக்கிறாங்க. அப்போ அதை எடுத்து நான் திருப்ப வந்து காட்டி கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. 23ஆம் தேதி தான் 23ஆம் தேதி வரைக்கும் அவருடைய விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உத்தியோகபூர்வமான செய்தி பிரிவு. போன முறையும் இப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த இதே உத்தியோகபூர்வ அந்த செய்தித்தளத்தில் வந்து போட்டிருந்தாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் அவருடைய விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு செய்தியை அவங்க ஒரு வேளை மாற்றி போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியையும் 23ஆம் தேதின்னு சொல்லி இந்த செய்தி பிரிவில் போட்டிருக்கிறாங்க. இதில் இப்போ இவங்க போட்டிருக்கிற இந்த 23ஆம் தேதி சரியா, அல்லது அவர்களுடைய குடும்பங்களில் ஒரு சில நண்பர்கள் கூறியிருந்தார்கள் எதிர்வரும் புதன்கிழமை வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளதாக. ஒரு சில யூடியூபர்களும் கூறியிருந்தார்கள் எதிர்வரும் புதன்கிழமை வரைக்கும் நீடிக்கப்பட்டுள்ளதாக. இப்போ இதில் எதை நம்புறதுன்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குன்னு சொல்ல வேண்டும். சரி, எது எப்படியோ பார்க்கலாம். எதிர்வரும் காலங்களில் அது சம்பந்தமாக தெரிய வரும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஒரு வீடியோவை அப்லோட் செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ பார்த்துன்னு சொன்னாக்கா நிறைய நேரம் ஒரு நார்மல் வீடியோன்னு சொல்லலாம். ஒரு 3 நிமிடம் 4 நிமிடத்துக்கு உட்பட்ட ஒரு வீடியோவாக அந்த வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தேன். அதுக்கான காரணம், ரொம்ப அவசரமாக அந்த வீடியோவில் பேசி அவசரமாக அப்லோட் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுனால. சரி, எப்பொழுதுமே நம்மளுடைய வீடியோவில் ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு குட்டி கதைகளை சொல்லி போவது வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருக்குது. அந்த குட்டி கதையை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். இறைவனால் ஒரு அனுப்பப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த நபர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெரிய வித்தையாளன்.
ஒரு கம்பெடுத்தா அம்பா மாற்றுவார், அம்பெடுத்தா கம்பா மாறும். இப்படி பெரிய ஒரு வித்தகனாக இருக்கின்ற நேரத்தில் இவரை பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, இவர் என்ன பெரிய வித்தகர், இவர வித்தையெல்லாம் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இவ்வளோ வித்தையெல்லாம் காட்டுறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறார் அவர்கிட்ட. இப்போ அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் இருங்க, நான் இறைவனை வணங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டு இறைவன்கிட்ட கேட்டாராம், இறைவா இவர் கேட்கக்கூடிய கேள்விக்கான சரியான பதில் எனக்கு தந்துரு. அதாவது இவருக்கு டிரெக்டாக இறைவன்கிட்ட இருந்து வகை கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்த வகையில் இவர் கேட்கார். அப்போ இறைவன்கிட்ட இருந்து இவருக்கு பதிலும் கிடைச்சாச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன கேள்வி கூட கேளுங்கன்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீங்கள் பால் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி, பால் தான் சாப்பிடுவீங்க நாளைக்கிட்டு சொல்கிறார். அப்போ இவர் மனசில் ஒரு வஞ்சகமாக வச்சுட்டாரு, பாலா, பாலை விட பச்சை தண்ணியும் நாளைக்கு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு நாளைக்கு நான் உண்ணாவிரதம் இந்த ஏனைய ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு இவர் சொல்லியிருக்காரு நான் பால் குடிப்பேன்னு சொல்லி, ஆனால் நான் நாளைக்கு பச்சை தண்ணியுமே குடிக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு அந்த ஏரியாவில் ஒரு ஒத்தையடி பாதை ஒன்று வைத்துட்டுருக்குது. அந்த ஒத்தையடி பாதைக்கு பக்கத்தில் பெரிய உயரமான மரங்கள்லாம் நிற்கின்றது. அந்த மரத்து உச்சியில் ஏறி உட்கார்ந்துட்டார். நான் அன்றைக்கு உண்ணாவிரதம், எதுவுமே சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி. அப்போது அப்படியே பார்த்துருக்கிற டைமில் அவர் உச்சி மரத்தில் இருந்ததுனால இவர் அந்த ஒத்தையடி பாதையை பார்த்து கொண்டிருக்கிற டைமில் ஒரு ஒட்டக வியாபாரி ஒருவர் வாரார். இந்த ஒட்டக வியாபாரி வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா, இவர் இருந்த அந்த மரத்துக்கு கீழே ஒட்டகத்தை நிப்பாட்டி, அந்த காலங்களில் அப்படித்தான், இப்போ ஒட்டக வியாபாரிகள் அது ஒரு வளமையாக வச்சுருந்தாங்க. பசி வருகின்ற பொழுது ஒட்டகத்திலேயே பாலை கறந்து அதை சூடு பண்ணி குடிச்சிட்டு போகிறது வழக்கம். அதே மாதிரி அந்த மரத்துங்களையே ஒட்டகத்தை நிப்பாட்டி கொஞ்சம் நிழலாக இருக்குது நல்ல கூலாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்துங்களை நிப்பாட்டி ஒட்டகத்தை நிப்பாட்டி ஒட்டகத்தில் பாலையும் கறந்து அடுப்பு ஊதி நெருப்பு ஊதி அதில் முட்டியையும் வச்சு பாலை ஊற்றி காய்ச்சி கொண்டிருக்க டைமில் அவரை பின்தொடர்ந்து வந்திருந்த ஒரு கள்ளக்கோஷ்டி, இவர்கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு பின்தொடர்ந்து வந்த ஒரு கள்ளக்கோஷ்டி வந்து வாரத்தை இவர் கண்டுட்டார். இந்த ஒட்டகத்திலேருந்து பால் காய்ச்சி கொண்டிருக்கிறவர் அவர் கோஷ்டி ஒன்று வாராங்கன்னு சொல்லி கண்டுட்டார். அவர் என்ன பண்ணார்னு சொன்னாக்கா, பால் பானையை அப்படியே விட்டுட்டு ஒட்டகத்தை எடுத்துகிட்டு அவர் பெய்த்தார். அவங்ககிட்ட எடுத்து தப்பிக்கொண்டதுக்காக அவர் வேகமாக பெய்த்தார். இந்த வந்த கள்ளக்கோஷ்டி பார்த்தாங்க, யாருமே இல்லை, ஆனால் அடுப்பில் பால் இருக்குது, அடுப்பில் பால் இருக்குதுன்னு சொல்லி அங்காலையும் பார்த்தாங்க அங்காலையும் பார்த்தாங்க, யாருமே காண்றது கிடையாது. மரத்தை வெட்டி பார்த்துருக்கிறாரு ஒருத்தர், மரத்தில் இருக்கார். அந்த இன்றைக்கு ஒன்றுமே தின்ன மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர். அவரை பார்த்ததும் இவராக தான் இருக்கும் ஆள் சொல்லி கீழே இறங்குங்கன்னு சொல்லி வந்த கள்ளக்கோஷ்டியாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் எடுத்த வாக்கி சொல்கிறாரு, நான் பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லி, நான் இன்றைக்கு பால் குடிக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். அப்போ கள்ளக்கோஷ்டியாக்கள் நினச்சிட்டாங்க, பாலில் ஒரு வேலை விஷத்தூளை வச்சு நம்மளை கொல்றதுக்கு வச்சு விட்டுமே மரத்தில் ஏறியிருக்கான்னு சொல்லி, இறங்க போறியா இல்லை உனக்கு அம்பையவான்னு சொல்லி பயங்காட்டி அவர் இறக்கியாச்சு. ஒரு மாதிரி இறக்கி ஆளை பிடிச்சி பால் நீ முதல்ல பாலை குடின்னு குடித்திருக்காங்க, ஆனால் அவர் குடிக்க மாட்டேன், நான் வந்து பாலை குடிக்க மாட்டேன்னு அவர் கத்திருக்கிறார். ஆனால் அவங்க உடையில இந்த கள்ளக்கோஷ்டி அவரை பிடிச்சி செம்மையாக சாத்தி அடித்து பாலை கொடுத்துருக்குறாங்க, குடிறான்னு சொல்லி குடிச்சிருக்கார். இறைவன் நினைத்தால் இதில் இது என்ன புரியுதுன்னா, இறைவன் நினைத்தால் அடித்தும் உணவளிப்பான். இதுலேருந்து நாம் என்ன தான் ஒரு விஷயத்தை நாமளாக நினச்சி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரோ அடுத்த வாரம் வருவார், நாளைக்கு வருவார், அடுத்த வழக்குக்கு வந்துடுவார் அப்படி நினச்சாலும் இறைவனால் ஒரு திகதி நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனால் ப்ரோ வந்து எப்போ வெளியே வரணும்னு சொல்லி இறைவனால் ஒரு திகதி நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன தான் வழியிலிருந்து முயற்சி செஞ்சாலும், எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த திகதிக்கு முன்பு அவரால் வரவும் முடியாது. அந்த திகதிக்கு ஒரு செகண்ட் கூட அவர் மேலதிகமாக அவரை உள்ளுக்கு இருக்கவும் முடியாது.
நிச்சயமாக இறைவன் எப்போ நியமிச்சிருக்கிறானோ அவர் உள்ளுக்கு வெளியே வாரத்துக்கு அந்த திகதியில் ப்ரோ வெளியே வருவார். அது வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அவரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அவர் வரணும் வரணும் வரணும்னு சொல்லி எல்லோருமே மனசால் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை நீங்கள் கொஞ்சம் மனசிலிருந்து அகற்றி அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கையில் இருங்க. நிச்சயமாக அவர் வருவார். இதுக்காக அவ்வளோ பெரிய கதையை சொன்னால் என்று யோசிப்பீங்க. நிச்சயமாக ஒரு மோட்டிவேஷனுக்காக அந்த கதையை சொல்லியிருந்தேன். பிடிச்சிருந்தால் அது சம்பந்தமான கருத்துக்களையும் பதிவிட மறக்காதீங்க. இன்றைய தினமும் ஒரு சில விடயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ். நன்றி.